பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. இதுல என்னங்க த்ரில்? நீங்க சொல்றத பார்த்தா அங்கேயே செட்டில் ஆயிடுங்க போல இருக்க. திரும்பி வருவீங்களா இல்லையா? என்ன நீ நம்ப மாட்டேங்கிற? இன்னைக்கு தேதி 1, 2ஆம் தேதி காலையில நான் இங்க இருப்பேன். தேவி, நான் வரும்போது உனக்கு ஏராளமான கிசஸ் கொண்டு வரேன். ஆமா, அதை தவிர உனக்கு வேற என்ன வேணும்? தேவி, தேவி, என்ன என்னாச்சு உனக்கு? நாளைக்கு எங்க அக்காவோட பிறந்த நாள். அவ காணாம போனதுல இருந்து அவ பிறந்த நாளை நாங்க கொண்டாடுறதில்ல. அந்த அக்காவை நான் நினைச்சுக்கிட்டேன். உங்க அக்காவையே நினைச்சுக்கிட்டு வரும்போது வேற யாராவது அக்காவை க்ளோஸ் பண்ணிடாத. வண்டியை ஜாக்கிரதையா ஓட்டு.
என்ன தேவி, என்னாச்சு? என்னங்க இந்த வாட்ச், இந்த சவுண்ட், நல்லதானே இருக்கு. அலாரம் வச்சு அலாரம் அடிக்கதான் செய்யும். இது என்ன ஆச்சரியம்? இல்லைங்க, இதே சவுண்ட் தான் நான் கனவுல கேட்டிருக்கேன். பைத்தியம் பைத்தியம். கனவுல பொருளை பார்த்ததா கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா கனவுல சத்தத்தை கேட்கறது இப்பதான் கேள்விப்படுறேன். என்ன தேவி, என்னைக்கும் நடந்த கொலையை பத்தி நினைச்சு இன்னமும் குழம்பிக்கிட்டு இருக்க? திரும்ப திரும்ப அதையே சொல்லி என்ன முட்டாளாக்காதீங்க. என் கனவுல பார்த்துட்டு வரப்போ ஒரு பொருளையோ எப்படி என் வாழ்க்கையில நான் பார்த்துட்டு வரேனோ அதே மாதிரி நிச்சயமா இந்த கொலையை ஒரு நாள் நான் பார்க்கத்தான் போறேன். அப்படி அநியாயமா சாக போற ஒரு உயிரை காப்பாற்றணும் நினைக்கிறது தப்புங்களா? தேவி, உருவமே இல்லாத ஒரு உயிரை காப்பாற்றணுங்கிறதுக்காக நம்ம உல்லாசத்தையே கெடுத்துக்கிட்டு இருக்க. இப்ப தூக்கத்தை கெடுத்துட்ட. இதுவும் ஒருவதான். குட் மார்னிங். சொல்ல மாட்டேன். ஏன்? சொன்னா நீ எந்திரிச்சு போயிடுவே. என்ன அதுக்குள்ள தள்ளிட்ட? 90 தானே ஆச்சு, இன்னும் 10 பாக்கி இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன கணக்கு? இத பாரு தேவி, நம்ம கல்யாணம் ஆகி இன்னையோட 100வது நாள். ஆரம்பமே அமக்களமா இருக்கும்னு நினைச்சேன். நீ என்னடா கோஆபரேட் பண்ணவே மாட்டேங்கிறியே. என்னங்க, நாம 2 பேரும் சந்தோஷமா 100 வருஷம் வாழ போறோம். எதுக்கு இந்த 100வது நாள் எல்லாம் கொண்டாடிக்கிட்டு? நான் மட்டும் பிலிம் டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்திருந்தா 100வது நாள் போஸ்டர் அடிச்சு தெரு தெருவா ஒட்டியிருப்பேன். நம்ம கல்யாணம் ஆகி 100வது நாள், 100வது வாரம், 100வது மாசம், 100வது வருஷம் இப்படியே பாட்டா கொண்டாடி இருப்பேன். ஆமா, நாம மூளைக்கு ஒருத்தர இப்படி தனித்தனியா குளிச்சுக்கிட்டு இருந்தா நாட்டுல தண்ணி பஞ்சம் வராம என்ன செய்யும்? 2 பேரும் சேர்ந்து ஒரே டைம்ல ஒரே தட்டியில குளிச்சோம்னா தண்ணி பஞ்சத்தை தீர்த்துடலாம். எப்படி உங்க வசதி? கோஆபரேட் பண்றீங்களா? ஈவினிங் 6 o'clock சோழா ஹோட்டல் புறப்பட்டு வர்றேன். நானும் நேரா ஆபீஸ்ல இருந்து வந்துடுறேன். வந்து 6:30 மணிக்கு ரகுநாத் பார்ட்டியில் அட்டெண்ட் பண்றோம். அதுக்கப்புறம் ஹனிமூன் காட்டேஜ் புக் பண்ணிருக்கேன். அங்க நம்ம 100வது ராத்திரி வெற்றிகரமா கொண்டாடுறோம். ஹோட்டல்லையா? எனக்கு பயமா இருக்குப்பா. என்ன நீ? எல்லா பொண்ணுகளும் முதல் ராத்திரி தான் பயப்படுவாங்க. நீ என்னடா 100வது ராத்திரிக்கு பயப்படுற? இது இந்த வாரத்தை பத்திரிக்கை தானே? ஏமா, இது 11 வச்சுங்க. காசு கொடுத்து எடுத்து போங்க. 100 ரூபாடா. இங்க ஒரு பத்திரிக்கை பார்க்கலாம். அப்படியே நியூஸ் போட்டுக்காங்க. சார், இந்த மாசம் குதிரை அட்டப்படமே போட மாட்டேன்னு சொன்னீங்களே, சொன்ன ஒரு வாரத்திலே போட்டுருக்கீங்களே, இதுக்கு என்ன சார் அர்த்தம்? நீ கேட்கறது தாமா அர்த்தம் இல்லாம இருக்கு. அநியாயமா சாக போற உயிரை காப்பாற்றணுங்கிற அக்கறையில தான் கேக்குறேன். ப்ளீஸ் சொல்லுங்க சார். உன்னை பார்த்தா பரிதாபமா இருக்கு. போன வாரம் நடந்த குதிரை பந்தயத்துல
இந்த குதிரை தான் ஜாக்பாட்ல 30 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கு. இந்த நியூஸ் தான் டாக் ஆஃப் த டவுன். அதனாலதான் போட்டிருக்கோம். போதுமா? இந்த மாதிரி விபரீதமா நீயும் குழம்பி மத்தவங்களையும் குழப்பிக்கிட்டு இருக்காம இடத்தை காலி பண்ணுமா? வேலை இருக்கு, ப்ளீஸ். என்ன ராஜே, என்னாச்சு? அடிபட்டதா கேள்விப்பட்டேன். உடனே புறப்பட்டு வர்றேன். அடிபட்டு கிடந்தாதான் பாக்க வரீங்க போல இருக்கு. என்ன ராஜே, உங்களுக்கு கூடவா எதிரிங்க இருக்காங்க? எனக்கும் எதிரிங்க இருக்காங்க. ஆனா யாருன்னு தான் தெரியல. சார், டேப்லெட்ஸ். போன் எடுறா. சரி சார். ஹலோ. ஐயோ, நான் தேவி பேசுறேன். டாக்டரா? நான் சொன்ன மாதிரி பார்வதி இன்னைக்கு சாக போறா. அவளை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். நான் இப்ப பார்வதி வீட்டுக்கு போறேன். ராஜ் வந்து உடனே சீக்கிரமா அவரை அங்க அனுப்புவீங்க. டாக்டர் ஒரு முக்கியமான விஷயமா தஞ்சாவூர் போயிருக்கிறாரு. வர்றதுக்கு 3 நாள் ஆகும். யாரா அது போய் சொல்லிக்கிட்டு இருக்க? அது வந்து ஒண்ணு இல்ல சார். ஒரு ஆஸ்பத்திரி திறப்புலாவுக்கு நீங்க வரணுமா? இந்த நேரம் நீ போவீங்களா? டாக்டர் இல்ல. சார் கூப்பிட்டீங்களா சார்? யாரா போன் பண்ணது? வந்து யாரா போன் பண்ணா? சொல்றா, யாரா போன் பண்ணா? தேவிதான் சார் போன் பண்ணாங்க. யாரோ பொம்பளையா சாக போறானா, அவ வீட்டுக்கு போகணும்னு சொன்னாங்க. இந்த நிலையில உங்களுக்கு சிரமம்னு நான் தான் சார் போய் சொல்லிட்டேன்.
புண்ணியத்துக்கு விட்ட மாட்ட பல்ல புடிச்சு படம் பாக்குறியா? எங்கடி அந்த வீடியோ கேசட்? எங்க வச்சிருக்க? நான் அதை கொடுக்க வச்சுக்கிட்டு தானே மிரட்டிக்கிட்டு இருக்க. மரியாதையா கொடுத்துரு. கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன். You bloody